பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிக்கிறேன். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அற்புதத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையே ஒரு இணைப்பை நாம் காணுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். கர்த்தர் நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கணும் என்கிற ஒரு அசாதாரணமான செயல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறது உண்டு. நல்லது, கர்த்தர் அதை செய்ய வல்லவர். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தேவன் செய்ய போகிற ஒரு அற்புத செயலை, தேவன் தரப்போகிற ஒரு விடுதலையை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுவாய் நம்முடைய பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தம் என்பதே வேதம் சொல்லுகிறபடி தேவனுக்கென்று வேறு பிரியங்கள் உடைய இருதயத்தை, உடைய உள்ளத்தை கர்த்தருக்காக விட்டு கொடுத்து, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்தில் நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று உலகத்திற்கு பின்னே அல்ல, அசாதாரணமான வல்லமை உள்ள தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். ஆகவே அதை பரிசுத்தம் வேறு பிரிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை வேறு பிரிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிற ஆசைகள், விருப்பங்கள், அவைகளும் கர்த்தருக்குரியதாய், கர்த்தருக்கு ஏற்றதாய் மாறும். ஆகவே இந்த கால வேளையில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை எதிர்பார்த்தால், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த கால வேளையில், ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய விருப்பங்கள் அல்ல, உம்முடைய விருப்பம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தால், தேவன் இந்த வார்த்தையின்படி யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையின்படியே நமக்கும் செய்ய வல்லமையுள்ள தேவன் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் நம்முடைய சரீரத்தினாலும் ஆத்துமாவினாலும் தொழில் வருமான மார்க்கங்களினாலும் நம்மை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்முடைய கரங்களில் அந்த வார்த்தையை தந்திருக்கிறார். அதன்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தேவசனத்தில் விட்டு கொடுப்போம், செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல அதிகாலை வேளை நம்முடைய சன்னதியை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை கேட்கிற, என்னோடு ஜெபிக்கிற எல்லா இருதயங்களையும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற. விசேஷமாய் யார் யார் ஒரு பெரிய ஒரு அற்புதம் என் வாழ்வில் நடக்க வேண்டும், என் தொழிலில் நடக்க வேண்டும், என் வீட்டில் நடக்க வேண்டும், என் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்பி தாகத்தோடு இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆண்டவரே விடுதலையாக்கி ஆசீர்வதித்து அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காய் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் அப்படி கட்டளையிட போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம், அற்புதங்களை எதிர்பார்ப்போம். God bless you. Praise the Lord.